வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்த்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். அதுவும் ஒரு சூப்பரான மேட்டர், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, கும்பம்னாலே பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சுக்கிற ஒரு ராசி. கொஞ்சம் ஈகோயிஸ்டான ராசி, கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க. பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஒரு தெனாவட்டான ராசின்னு வச்சுக்கோமே. ஸோ அதை தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது கட்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே ராகு, அங்கே இருக்கிற பிளானட் ஒரு சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு கத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2-11ஆம் அதிபதியோடு இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஓரளவுக்கு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது யாராச்சும் ஒரு ரூபத்தில் ஒரு பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தென்னாவட்டு இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்கும், கெத்து இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்கணும் போது, உங்களோட ராசியாதிபதி சனி ராகுடைய 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். எதை இடமா பேசி அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக ஆளும். வேலையில் தேவையில்லாத பேச்சுகளோ தேவையில்லாத விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஒரு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். கடன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பொருள் வரவு. ஸோ பொருள் வரும்போது 2 பணம் அதுலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. தேவையான காசு வரதுலலாம் எந்தவித மாற்றம் இல்லை. அதே மாதிரி 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4 இருக்கும்போது நல்ல லாபங்கள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டியில் வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5-8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5-8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் நீச்சமாக 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தார்கள். கேது 8ல் இருக்கும்போது உங்களுக்கு மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தியங்கள் அது வேறு. இது கும்பம்னும் போது 8ன்னும் போதே உங்களுக்கு நிறைய மன உளைச்சல், நிறைய கேள்விகளை கேட்குற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வேலையில் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்கணும். 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் உச்சமாக இருக்கும்போது பெரிய வெற்றிகள், கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கணவனுடைய வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கான. பட் இருந்தாலும் சூரியன் போகிறது கேதுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இவங்ககிட்ட ஒரு நிறைய ஏடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் சிறப்பான இடத்துல இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் தொழிலில் ஏதாவது பெரிய கடன் வாங்கி அதனால் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பயப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய கடன்கள் இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே இப்போ கடன் வாங்க போகிறேன், பெருசாக பண்ண போகிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், 3லும் நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், தேவையில்லாத எமோஷனாக பேசுகிறது, நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கான இதெல்லாம் கவனமாக பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது பேசும்போது இப்போதைக்கு கொஞ்சம் மௌனம் காப்பது தான் நல்லது. ஏன்னா நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது அது மாதிரி ஏடாவடமாக பேசிடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பலகனமாக புதன் தசாபதி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை கும்பராசிகளில் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. நிறைய ஏடாவடமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கும்பலகனமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது, சுக்கிரன் இப்போ 2ல் உச்சம், அதை உச்சம்ல பரிவர்த்தனை ஆட்சி மாதிரி தான். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம், எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மகர லக்னம்னு வச்சுக்கோமே, அவருக்கு 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் 8ல் வந்துச்சுனாலே அவங்க ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா,
கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1-2 வந்துடும். 1 வந்தால் ஏடாகூடம், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துருங்க. ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் வந்து சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாமல் வந்து சரக்கு அடித்தவ, கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்கள கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.